ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் 3.2ல 6 சம் பாருமா. வாட் இஸ் லென்த் ஆஃப் ஆர்க் இன்டர்செப்டட் பை அன் சென்டர் ஆங்கிள் ஆஃப் மெஷர் 41 டிகிரி இன் சர்க்கிள் ரேடியஸ் ஆஃப் இந்த 10 ஃபீட். அப்போ எது நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. இவன் போட்டேன் சென்டர் ஆங்கிள் கொடுத்துறாங்க. அப்போ என்ன பண்ணோம், டீட்டா கொடுத்துருக்காங்க 41 டிகிரி. இது என்ன பண்ணுங்க, நீங்க ரேடியனா மாத்திங்க. நம்ம நேர்ம கேல்குலேஷன் போது முன்னாடி நம்ம ரேடியனா மாத்தினோம். ரேடியன் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஓகே, பை பை 180 மல்டி பண்ணிங்க. ஓகேவா, இதான் டீட்டா. அடுத்து வேற என்ன கொடுத்துறாங்க, உங்களுக்கு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ்னா தானே 6 10 ஃபீட்னு கொடுத்துறாங்க. எது கேட்குறாங்க, லென்த் ஆஃப் ஆர்க். ஆர்க் லென்த்னது எஸ் தான் கேட்குறாங்க. நம்ம ஃபார்முலா தெரியும், எஸ் ஃபார்முலா வந்து ஆர் இன்ட்டு டீட்டா. சரிங்களா, அப்போ ஆர் வேல்யூ தெரியும் 10, டீட்டா வேல்யூ நம்ம வந்து 41 இன்ட்டு பை பை 180. சரி, கேன்சலா. இப்போ பை வேல்யூ நம்ம நமக்கு 20/7 போடலாமா. இப்போ 41 இன்ட்டு 22/7 இன்ட்டுங்கிற ஒரு 18 இருக்கு. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாமா. நமக்கு இங்கே 22 நமக்கு வரும் 11 11 டைம் வருமா, இது 9 டைம்ஸ் வருமா. மல்டி பண்ணிங்க. இப்போ 41 இன்ட்டு 11, அப்போ வந்து 451 டிவைடட் பை 63, 42ல வருமா. அப்போ 7 இன்ட்டு 7 1 2 42 44 வந்துடும். இப்போ 441 வந்துடுமா. ரிமைனிங் 10 தான், 10 டிவைட் ஆகாது. நம்ம திருப்பி பண்ணணுமா, எத்தனை 1 டைம் வரல 63. செப்பரேட் பண்ணலாமா, 7 இது வரும் 9 தான் இருக்கலாம். 370 வந்துச்சா. இப்போ 370 சொல்லும்போது நமக்கு என்ன வரும், நமக்கு இந்த 7 டைம்னா 441 வந்து 6 ட்ரை பண்ணி போகலாமா. 81 36 37 வருது இல்லையா. அப்படின்னா நமக்கு 5 டைம் தான் வருது. இப்போ 5 தான் 15 ரிமைனிங் 1 30 31. இப்போ ஆன்சர் நமக்கு 5 6 தான் நமக்கு 5 வரும். 0 பண்ணலாமா. 550 வந்துருச்சுல. 13 ஒன்று வரலாம். 8 டைம் 9 டைம் ட்ரை பண்ண போகலாமா. 9 டைம் போட்டான்னு வந்துடும். 18 1 27 27 2 9 54 56 வந்துடும். அப்போ அதிகமாகிடுச்சு 9 டைம். அப்போனா 8 டைம் வரும். சரிங்களா, நம்ம அப்ராக்சிமேட்லி என்ன பண்ணலாம், 7.158 போடலாம். அப்படி என்ன பண்ணலாம், 7.16 போட்டுரும். என்னது ஃபீட் தானது, இப்போ ஃபீட்.